வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி கொத்தமல்லி வளர்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். மாடி தோட்டத்தில் ஈஸியாக எப்படி கொத்தமல்லி வளர்த்தலான்னு பார்க்கலாம். கொத்தமல்லி வளர்ப்பில் நிறைய சவால்கள் வரும். அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் இன்றைக்கி குக்கிங்காக வாங்கின கொத்தமல்லியை தான் பயன்படுத்தியிருக்கிறேன். அதை இந்த மாதிரி கட்டிங் போர்டில் நல்லா பரப்பி வச்சுக்கிறேன். பரப்பி விட்டுட்டு இந்த மாதிரி கல்லை வச்சு ஒன்றும் பாதியுமாக உடச்சி எடுத்துக்கிறேன். ஏன் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக உடச்சிக்கிறோம் அப்படின்னா, ஒரு கொத்தமல்லியில் 2 சீடு இருக்கும். அதாவது 2 பக்கமும் 2 விதை இருக்கும், 2 முளைக்கும். அப்போ நம்ம அப்படியே போடும்போது ரொம்ப அடம்பாக வந்துருங்கிறதுனால இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக உடச்சி போட்டுக்கிறோம். பாதி அளவுக்கு உடைச்சா போதும், அதுக்காக ரொம்பவும் நுணுக்கிடக்கூடாது. இந்த மாதிரி உடைச்சிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இது ஓவர் நைட் ஊற வச்சா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் மண் கலவையை பார்த்துடலாம். நான் செம்மண், சாணிமண், காயற்பித்து எடுத்துருக்கிறேன். செம்மண் 2 பங்கு, காயற்பித்தும் சாணி மண்ணும் ஒரு பங்கு எடுத்துருக்கிறேன். இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதில் பழத்தோல் கூட போட்டிருக்கிறேன். நான் பழத்தோல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி சாணி மண்ணில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இப்போ மண் கலவையை ரெடி பண்ணியாச்சு. 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாட்டில் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஊற வச்ச கொத்தமல்லியை இந்த மாதிரி வடிகட்டிட்டு ஃபுல்லாக பரப்பி விட்டுக்கலாம். இது கடையில் வாங்கினதுனால நான் இந்த மாதிரி கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கிறேன். சம்டைம்ஸ் பாதி கொத்தமல்லி முளைக்காமலும் போகலாம். அதனால் நம்ம முன்னெச்சரிக்கையாக கொஞ்சம் நிறைய தூவிக்கிறது நல்லது. இப்போ இது மேலே மண்ணை ஒரு லேயர் பரப்பிக்கணும். இந்த மண் கொத்தமல்லி மாதிரியே ஒரு 2 மடங்கு வரைக்கும் இருந்தால் போதும். அதுக்கு மேலே ரொம்ப நிறைய போடக்கூடாது. அப்படி போட்டோன்னா கொத்தமல்லி முளைக்காமல் போயிடும். ஒரு சிலர் ரொம்ப ஆழமாக விதைச்சிருவாங்க, அதனால் கூட கொத்தமல்லி முளைக்காது. பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவுக்கு மேலோட்டமாக போட்டால் போதும். அதே மாதிரி தண்ணி பறிக்கிற மாதிரி ஊற்றவும் கூடாது. லேசாக தெளிக்கிற மாதிரி ஊற்றினா போதும். எல்லாத்துக்கிட்டையுமே பூவாளி இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது கையில் நல்லா தெளித்து விடுங்க. இல்லை நம்ம பழைய வாட்டர் கேனில் ஓட்டையை போட்டுட்டு பூவாளி மாதிரி கூட பயன்படுத்தலாம். இப்போ நான் இதுக்கு மேலே ஒரு லேயர் பரப்பிட்டு இந்த மாதிரி கையில் எடுத்து தெளிச்சுக்கிறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியே தெளித்து விட்டுப்பேன். கொத்தமல்லி பெரண்டு வராமல் இந்த மாதிரி தெளிச்சுக்கணும். அவ்வளோதான், ஒரு பாட்டில் ஃபில் பண்ணிட்டோம். பாருங்கள், நான் மேக்ஸிமம் நைட் நேரத்தில் தான் விதைப்பேன், அதனால் கொஞ்சம் வீடியோ டல்லாக இருக்குது. அடுத்தது இன்னொரு கவரில் ஃபில் பண்ணிக்கலாம். இது என்னோட பொண்ணு ஃபில் பண்ணுறா. நான் மட்டுமே கார்டனிங் பண்ணாமல் என்னோடய பொண்ணு, பையன் எல்லாத்துக்குமே சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு கவர் கொடுத்து நீங்களே பண்ணுங்கள் அப்படின்ட்டு கொடுத்துருவேன். அவங்களும் இந்த மாதிரி வளர்த்துவாங்க. நம்ம இந்த மாதிரி பசங்களுக்கு கொடுக்கும்போது கீரை, கொத்தமல்லி, புதினா இந்த மாதிரி கொடுத்தோம்னா அது சீக்கிரமாகவே க்ரோத் ஆயிரும். அவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பாப்பாவுக்கு கொத்தமல்லி கொடுத்துருக்கேன். அவளும் விதைச்சிருக்கிறா. மேலே இந்த மாதிரி லேசாக ஒரு லேயர் அளவுக்கு மண்ணை தூவிக்கணும். கொத்தமல்லி முளைக்காமல் போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று நம்ம கடையில் வாங்கும்போது அங்கே நல்ல முத்தின கொத்தமல்லியாக இல்லாமல் பிஞ்சு கொத்தமல்லியாக கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப ஆழமாக விதைச்சோம் அப்படின்னா கூட தலையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் நல்லா தலையாததுக்கு காரணம். இதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டி காலத்துலலாம் நான் பார்த்துருக்கேன். வீட்டுக்கு பின்னாடி சும்மாவே கொத்தில் கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி தூவி விடுவாங்க. அப்படி தூர் கட்டி செம்மையாக வளரும். அதுக்கு மண் வளமே கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம திரும்ப திரும்ப அதே மண்ணை யூஸ் பண்ணுறதுனாலையோ என்னவோ அதிகமாக வளர்றதில்லை. இந்த மாதிரி பயிரூக்கிகள் நிறைய கொடுக்க வேண்டி இருக்குது. நான் இப்போ விதைச்சது கூட பாதி அளவுக்கு தான் முளைச்சிருக்கு. இது 1 வீக்கில் நான் எடுத்துருக்கிறேன். நல்லா முளைக்கிறதுக்கு கண்டிப்பாக 1 வாரம் ஆகும். 2 நாளில் முளைச்சிரும், 3 நாளில் முளைச்சிருன்னா கண்டிப்பாக முளைக்கவே முளைக்காது. நீங்கள் நல்லா ஊற வச்சு போட்டாலுமே 1 வாரம் ஆகும். 1 வாரத்தில் இந்த அளவுக்கு தான் முளைச்சிருக்கு. அடுத்ததாக இது 2வது வாரம் நான் காட்டியிருக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நல்லா கடகடன்னு க்ரோத் ஆகிடும். விதைச்சதுலேருந்து 20 நாளில் நமக்கு கொத்தமல்லி ரெடி ஆகிடும். கடைசி வரைக்கும் இந்த மாதிரி கையிலேயே தெளிச்சுக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் 2 வேளையும் தெளித்தா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா 1 வேளையாவது தெளிச்சிருங்க. வெயில் காலங்களில் 2 வேளை தெளித்தா நல்லா க்ரோத் ஆகும்.
நான் வந்து மாடி தோட்டத்தில் இருக்கிற மண்ணையே யூஸ் பண்ணதுனால இந்த மாதிரி நிறைய கீரை வளர்ந்துருக்கு. கீரை தானே அப்படின்ட்டு நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோன்னா அது நல்லா பெருசாக வளர்ந்துடும். அப்புறம் கொத்தமல்லி வளராமல் போயிடும். அதனால நம்ம இந்த மாதிரி பறித்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேறு களைப்பூடுகள் வேறு எது இருந்தாலுமே நம்ம வந்து இந்த மாதிரி சின்னதாக இருக்கும்போதே எடுத்துடணும். ரொம்ப அடுக்கடுக்காக விதைச்சிட்டிங்கன்னா கூட இந்த டைமில் களைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வளரும். இன்னொரு கவரையும் பார்த்துடலாம். இதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. இதுக்கு வந்து நான் வேறு எந்த உரமுமே கொடுக்கல. ஃபஸ்ட்டு சேர்த்துன அந்த சாணி மண்லேயே ரொம்ப நல்லா வளர்ந்துருச்சு. ஒரே ஒரு முறை மட்டும் பழக்கரைசல் கொடுத்தேன். பழக்கரைசல் ரெடி பண்ணுறது எப்படின்ட்டு என்னோடய வீடியோ இருக்குது, நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. ஒரு முறை கொடுத்தாலே போதும், நல்ல க்ரோத் ஆகும். நம்ம கடையில் வாங்குகிற கொத்தமல்லியில் ரொம்ப ஹைட்டாக வளரும். அதுக்கு வந்து யூரியா அந்த மாதிரி நிறையா கெமிக்கல் உரமெல்லாம் போடுவாங்க. நம்மளோடது இந்த அளவுக்கு தான் வரும், ஆனால் ரொம்ப வாசனையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வளர்த்தி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.